வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் 23 மற்றும் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டமானது தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா தமிழக மக்களின் குறைகளை தீர்க்க புதிய முன்னெடுப்பாக தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபடுவர். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா களத்தில் முதல்வர் திட்டத்தின் அடுத்த கட்டமாக கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி, விவேக் குமார் சிங் மற்றும் எம் சுதீர் குமார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய விவேக் குமார் சிங் மற்றும் தெலுங்கானா உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய எம் சுதீர் குமார் ஆகிய இருவரும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பதவியேற்றிருக்காங்க. இவர்களுக்கு தலைமை நீதிபதியான கங்கா புர்வாலா அவர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்காங்க. இந்த இரண்டு நீதிபதிகள் பதவியேற்றதுக்கு அப்புறமா சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையானது 67ஆக உயர்ந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான பாத்திமா பீவி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் தமிழக முன்னாள் ஆளுநருமான பாத்திமா பீவி அவர்கள் சமீபத்தில் காலமாயிருக்காங்க. இவங்க கேரளா மாநிலம் பத்தனம்திட்டாவில் 1927ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. இவங்க 1950ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பணியை தொடங்கி 1983ஆம் ஆண்டு கேரள உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. மேலும் 1989ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோக தமிழகத்தின் ஆளுநராக 1997ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பதவி வகித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ராணா நோவா டீஹிங் இனத்தை சேர்ந்த புதிய மியூசிக் தவளை இனம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நிதி ராணா நோவா டீஹிங் இனத்தை சேர்ந்த புதிய மியூசிக் தவளை இனமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நோவா டீஹிங் நதியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த தவளைகள் பார்த்தீங்கன்னா இதில் ஆண் தவளைகள் 1.8 முதல் 2.3 அங்குல நீளம் கொண்டவையாக இருக்குது. பெண் தவளைகள் 2.4 முதல் 2.6 அங்குல நீளம் கொண்டவையாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேற்றத்தில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெக்சிகோ. 2021ஆம் ஆண்டு புள்ளி விவர அடிப்படையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் மெக்சிகோ இடம்பெற்றுள்ளது. மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா 41 லட்சம் நபர்கள் மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியிருக்காங்க. இதில் 2ஆம் இடத்தில் எல் சால்வடார், இங்க 8 லட்சம் நபர்கள் குடியேறியிருக்காங்க. இதில் 3ஆம் இடத்தில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து எவ்வளோனா 7.25 லட்சம் நபர்கள். இந்த அறிக்கையானது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள BEW ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டனில் நுழைவு இசைவு பெறும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. பிரிட்டனில் நுழைவு இசைவு பெறும் நாடுகளின் பட்டியலில், அதாவது விசா பெறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் நைஜீரியாவும் 3ஆம் இடத்தில் ஜிம்பாப்வேயும் இடம்பெற்றுள்ளது. இதில் கல்வி உதவி தொகையுடன் கூடிய உயர்கல்வி நுழைவு இசை பெறுபவர்களில் இந்தியர்கள் 27% பங்கு வகிக்கின்றனர். அதே மாதிரி சுற்றுலா நுழைவு இசைவு பெறும் நாடுகளோட வரிசையில் முதல் இடத்தில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் சீனாவும் 3ஆம் இடத்தில் துருக்கிஷும் இடம்பெற்றுள்ளது. தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களை பிரிட்டனுக்கு அழைத்து வரக்கூடிய நாட்டின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் நைஜீரியாவும் 2ஆம் இடத்தில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நெதர்லாந்தின் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரீஸ் வில்லியர்ஸ். நெதர்லாந்தின் பொது தேர்தலில் சுதந்திர கட்சியின் சார்பாக கிரீஸ் வில்லியர்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்கள் பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 9. ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி, இந்த போட்டியானது தாய்லாந்தில் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியா 9 பதக்கங்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா 4 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம் பெற்றுள்ளது. இந்த போட்டியில் காம்பவுண்ட் ஆடவர் பிரிவில் ராகேஷ் குமார் இவங்க தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. காம்பவுண்ட் ஆடவர் ஓபன் அணிகள் பிரிவில் ராகேஷ் குமார் மற்றும் சூரஜ் சிங் கூட்டணி தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவில் ராகேஷ் குமார் மற்றும் ஷீதல் தேவி இணையானது தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் ஷீதல் தேவி ஜோதி இணையானது தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், ரீகர்வ் மகளிர் ஓப்பன் அணிகள் பிரிவில் பூஜா இணையானது வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி ரீகர்வ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் விவேக் சிகாரா கூட்டணியானது வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. ரீகர்வ் ஆடவர் இரட்டையர் W1 பிரிவில் ஆதில் நவீன் கூட்டணி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இதே இதில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேலவன் செந்தில்குமார். 79வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியானது சென்னையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் அனாஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜூலியஸ் பேர் மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான ஹரிகா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஜூலியஸ் பேர் மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது சென்னையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலிடத்தில் சீனாவின் ஹூயி ஃபானி முதலிடம் பிடித்திருக்காங்க. 2ஆம் இடத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி ஹரிகா 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரள மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான நல்லெண்ண தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கீர்த்தி சுரேஷ். கேரள கிரிக்கெட் சங்கமானது கேரள மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான நல்லெண்ண தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷை நியமனம் செய்துள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 23 மற்றும் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.